ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் மேலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐடிசி ஸ்டாக். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைவர்ஸ்ஃபைடு போர்ட்ஃபோலியோ கொண்ட ஒரு முக்கியமான கம்பெனி. இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா சிகரெட் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், பேப்பர் கம்பெனி, அது மட்டும் இல்லாது வந்து பார்த்திங்கன்னா அகர்பத்திகள் கம்பெனி, இந்த மாதிரி பல கம்பெனி உள்ளடக்கிய ஒரு பிக் ஜாம்பவான் கம்பெனி தான் ஐடிசி கம்பெனி. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 514 ரூபா அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 52 வீக் ஹையில் வந்து பார்த்திங்கன்னா அப் சைடில் பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் பார்த்துடலாம், அடுத்து ஃபண்டமெண்டல் பார்த்துடலாம். ஸோ டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அப் சைடில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற லெவலில் தான் இருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் ஐடிசி வந்து பார்த்திங்கன்னா மேஜர் சப்போர்ட் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 480 அப்படிங்கிற லெவலில் தான் நல்ல ஒரு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசியை பொறுத்தவரை இருக்குது. ஸோ நீங்களே பாருங்கள் 480 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்குது. ஸோ 480 பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் ஐடிசி பொறுத்த வரைக்கும் மேலே தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டேவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசன்ட் சின்ன ஒரு பிரேக் அவுட் வந்து ஐடிசி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ தொடர்ந்து இந்த பிரேக் அவுட் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் ஐடிசி அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா 550, 600 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் பார்த்திங்கன்னா போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அந்த லெவல்லேருந்து ஐடிசி நல்ல ஒரு மூவ்மெண்ட்டில் அப்வேர்டில் நல்லாவே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டாக்கோட டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிரேக் அவுட் மூவ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாது நல்ல ஒரு சேனல் பேட்டர்னை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து, அதாவது 480 ரூபாயிலிருந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு வராங்க. ஸோ ஐடிசி தொடர்ந்து பிரேக் அவுட் ஆகி மேலேயே அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறனால ஸோ தொடர்ந்து ஐடிசியை வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணுற தருணத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் ஐடிசியை வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 550 ரூபா அப்படிங்கிற டார்கெட் லெவலை செட் பண்ணி தொடர்ந்து ஐடிசியை வந்து நம்ம பை பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இவங்களோட ஃபண்டமெண்டல் பார்க்கலாம். ஸோ ஐடிசி பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டைமில் தான் 6 லட்சம் கோடி அப்படிங்கிற மார்க்கெட் கேபிட்டலில் பிரேக் அவுட் பண்ணாங்க. இப்போ அந்த பிரேக் அவுட் பண்ண ப்ரைஸ்லேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 43,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாத கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 514 ரூபா. ஸோ 520 வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையாகவும் 399 வந்து பார்த்திங்கன்னா 52 வீக் லோவாகவும் இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ வந்து பார்த்திங்கன்னா 31.4. இது வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் கன்சிடர் பண்ணக்கூடிய வேல்யூ தான். ஏன்னா இவங்களோட இண்டஸ்ட்ரி பிஇ வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 34 இருக்குது. ஸோ ஐடிசி பொறுத்த வரைக்கும் டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல கன்சிடரபுளான ஒரு வேல்யூ தான். ஸோ தொடர்ந்து ஐடிசி வந்து அக்குமுலேட் பண்ணுங்கள். 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கடனோட இப்போ கொஞ்சம் கடன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் இவங்களோட போர்ட்ஃபோலியோவோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கனால இது ஒரு பெரிய கடனாக இல்லை கருத தேவையில்லை. ஸோ தொடர்ந்து இந்த ஸ்டாக் நம்ம அக்குமுலேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாது எவ்ரி குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 13,247 கோடியில் ஆரம்பித்த இவங்க சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 18,500 கோடி அப்படிங்கிற லெவலில் நல்ல ஒரு வளரும் பருவத்தில் இருக்குது. ஸோ இதுவும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ. அது மட்டும் இல்லாத இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 4,444 கோடியில் ஆரம்பித்து 6,748 கோடியாகவும், நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா 3,334 கோடியில் ஆரம்பித்த இவங்களோட குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5,200 கோடி கிட்ட இவங்க ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 31,618 கோடியிலேருந்து கிட்டத்தட்ட 72,174 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சேல்ஸ் வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பெருசாக இவங்க பண்ணல. ஒரு 47 கோடி மட்டும்தான் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர்
கன்சிக்யூட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட 7700 கோடியில் ஆரம்பித்த உங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 20,800 கோடி அப்படிங்கிற லெவலில் வந்து நல்ல ஒரு வளரும் படிவத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாது எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 55%லேருந்து இப்போ 100 to 84% வரைக்கும் 84 to 100% வரைக்கும் டிவிடெண்டும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்களோட இன்வெஸ்டர் அப்படின்னு அந்த பேராமீட்டர்லாம் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிஐஎஸ் வந்து அவங்க ஸ்டேக்கை தொடர்ந்து டிஐஎஸும் சரி எஃப்ஐஎஸும் சரி அவங்க ஸ்டேக்கை தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. எஃப்ஐஎஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் அவங்க ஸ்டேக்கை கம்மி பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 44.02% அளவுக்கு ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் ஒரு 0.4% வந்து ஹோல்டிங் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் வந்து அதிகமாக வச்சுட்டு இருந்தாங்க ஒரு தருணத்தில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15.47% தான் பப்ளிக் கிட்ட இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த ஸ்டாக்கில் வந்து நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது. தொடர்ந்து இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கில் ஒரு குட் நியூஸ் என்னென்னா இவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸ் தனியாக பிரிஞ்சு வரும்போது அது ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் ஸ்டாக் கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் கரெக்ஷன் ஆனாலும் நம்ம தொடர்ந்து அக்குமுலேஷன் பண்ணுற பாயிண்டில் தான் அந்த ஐடிசியை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். ஏன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி ஸ்டாக் வந்து ஹோல்டில் இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஐடிசி ஸ்டாக்கை வந்து சேல் பண்ணுறதில்ல. ஸோ தொடர்ந்து அவங்க அக்குமுலேட் பண்ணுறாங்க. இது ஒரு ஃபியூச்சர் அசட்டாக மட்டும்தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்க்குறாங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் ஐடிசியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.